கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். தேவனுடைய பெருக்கத்தின் பிரமாணத்தை குறித்த தொடர் போதனையை கடந்த வாரத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். பிரமாணம் என்றால் சட்டம் என்ற அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், லா அப்படின்னு சொல்கிறோம். தேவனுடைய பெருக்கத்தின் பிரமாணம், அதை வேறு மாதிரியும் சொல்லலாம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் சில பிரமாணங்களின் வழியாகத்தான் செய்கிறார். விதைப்பும் அறுப்பும் செழிப்பும் என்கிற பிரமாணம் உண்டு. விதைத்தால் அறுவடை உண்டு. அது எப்படி அந்த அறுவடை கிடைக்கும், எப்படி விதைக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சில பிரமாணங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதே போல் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சில பிரமாணங்களை என்ன செய்திருக்கிறார், அவர் வைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய பெருக்கத்தின் பிரமாணம். தேவன் பெருக்கத்தின் தேவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஏராளமானவைகளை செய்கிற தேவன், தாராளத்தின் தேவன். பரிபூர்ணமான ஜீவனை நாம் அடைய வேண்டும் என்று நினைக்கிறவர். அதற்காகவே தம்மை தாமே பலியாக கொடுத்தவர். அப்போ பெருக்கம் என்பது தேவனுடைய எண்ணமே தவிர அது ஏதோ சில மனிதர்களுடைய எண்ணம் என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. அந்த பெருக்கம் அப்படின்னு சொல்லும்போது வெறும் பணப்பெருக்கத்தை மட்டும் நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஆண்டவர் அதை மட்டும் சொல்லலை. பெருக்கம் என்று சொல்லும்போது தேவ ஞானத்திலே பெருக வேண்டும், தேவன் கொடுத்த அறிவிலே பெருக வேண்டும், தேவன் கொடுத்த திறமையிலே நாம் பெருக வேண்டும், தேவன் கொடுக்கிற பணத்திலே பெருக வேண்டும், ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாம் பெருக வேண்டும். இது எல்லா விஷயத்திலையும் நாம் பெருக வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். வசனத்தில் வாசித்த இந்த வசனத்தில் மோர் அபண்டன்ட்லி என்று ஆங்கிலத்தில் வருது. அதாவது நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். மோர் அபண்டன்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகவும் அதிகமாக அல்லது நிரம்பி வழிகிற அளவிற்கு ஆசீர்வாதம் என்ற அர்த்தம். மோர் அபண்டன்ட்லினா நிரம்பி வழிகிற அளவிற்கு. என்ன நிரம்பி வழியணுமா? ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். ஜீவன் என்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாம் நினைப்பது போல உயிரை குறிக்கவில்லை. ஏன்னா நமக்கு சில வார்த்தைகளுக்கு எல்லாமே ஒரே அர்த்தமாக இருக்கும், உயிர் ஜீவன் அப்படின்னு. ஜீவன் என்றால் ஆங்கிலத்தில் என்ன வருதுன்னா லைஃப்னு வருது. என்ன வருது? லைஃப். லைஃப்னா என்னது? வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வை கொடுக்க வந்தவர். அந்த வாழ்வு பரிபூர்ணப்பட வேண்டும் என்று நினைக்கிறவர். பரிபூர்ணமான ஜீவனை நாம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போது இதை எப்போ சொல்கிறார் அப்படின்னா நல்ல மேய்ப்பனை பற்றி போதிக்கும் போது தான் சொல்கிறார். அதனால தான் அடுத்த வசனம் நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மட்டும்தான், நானும் நல்ல மேய்ப்பன்னு சொல்லலை. என் கூட இன்னும் 10 பேர் இருக்கிறாங்கப்பா, அவங்களும் நல்ல மேய்ப்பர்கள்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் என்ன தெளிவாக சொல்கிறார்? நான் மட்டும்தான் நல்ல மேய்ப்பன். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறான். இங்கேயும் ஜீவன் என்பது வாழ்வு என்ற அர்த்தத்தில் தான் வருது. அப்போ நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக என்னத்தை கொடுப்பானா? தன்னுடைய வாழ்க்கையவே கொடுப்பான், ஒப்பு கொடுப்பான். அப்போ யார் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, ஆடுகளுக்கு தேவையான உணவை கொடுப்பது மட்டுமல்ல, ஆடுகளுக்கு தேவையான தண்ணீரை கொடுப்பது மட்டுமல்ல, இதெல்லாம் கொடுக்கறது ஒரு நல்ல மேய்ப்பன் கிடையாலும். அதே நேரத்தில் அந்த ஆடுகளும் அந்த மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அந்த ஆடுகள் மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கலைன்னா அந்த ஆடுகள் தன்னுடைய ஜீவனை இழந்து போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நீங்கள் பஸ்ஸில் எங்கேயாவது போகும்போது பார்த்துருக்கலாம், ரோட்டில் சில நேரங்கள்லாம் ஆடுகளை மொத்தமாக என்ன செய்வாங்க, மேய்ச்சிக்கிட்டு வருவாங்க.
ஒரு 100 ஆடுகள் 200 ஆடுகள் மொத்தமாக வரும். ஒரே ஒரு மேய்ப்பன் தான் வருவான் கையில் குச்சியோட. அந்த மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு ஏற்றது போல் அந்த குச்சிக்கு ஏற்றவாறு, அந்த குச்சியினுடைய அசைவுக்கு ஏற்றவாறு அந்த ஆடுகள் திரும்பி நடக்கணும். ஒருவேளை ஏதாவது ஒரு ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு கேட்காம ரோட்டில் ஓடிடுச்சுன்னா, வண்டி எதுவும் வரலைன்னா பரவாயில்ல, தப்பிச்சிரும். வண்டி ஏதாவது வந்துச்சுன்னா என்னாகும்? அந்த ஆட்டின் மீது ஏற்றிடும். ஆடு தன்னுடைய ஜீவனை இழந்து விடும். இதுதான் நமக்கும். அவர் நல்ல மேய்ப்பன், நாம் ஆடுகள். அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது வாழ்வு உண்டாகும். அவருடைய வார்த்தையை நாம் நிராகரிக்கும் போது வாழ்வுக்கு எதிர்ப்பதம் என்னவோ அதுதான் உண்டாகும். இதற்கு அவர் காரணம் அல்ல, நான் முழுக்க முழுக்க நாம் மட்டும்தான் காரணம். அதனால தான் எதுக்கு எடுத்தாலும் பழியை தூக்கி ஆண்டவர் மேலே போடக்கூடாது. அப்போ ஆடுகளுக்கு நல்ல உணவை, நல்ல தண்ணீரை தர வேண்டியது மேய்ப்பனுடைய வேலை. அதே நேரத்தில் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது ஆடுகளுடைய வேலை. இது ரெண்டும் சரியாக நடக்கும். இது ரெண்டும் சரியாக நடக்கும்போது அந்த ஆடுகள் பரிபூர்ணமான வாழ்வை பெற்று வாழ ஆரம்பிக்கும். இன்னொன்று, நல்ல மேய்ப்பன்னா யார்? ஒரு ஆட்டை பார்த்தா நல்ல மேய்ப்பனா கெட்ட மேய்ப்பனான்றது தெரிஞ்சிடும். இந்த ஆடுகள் பொலிவாகவும் புஷ்டியாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதை மேய்க்கிற மேய்ப்பன் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறான். அவன் தன்னுடைய வாழ்விலே ஒரு பகுதியை அல்லது பெரும்பகுதியை இந்த ஆடுகளுக்காக செலவு செய்கிறான் என்று அர்த்தம். ஆடுகளை ரொம்ப கேர் எடுக்கிறான்னு அர்த்தம். அவன் தான் நல்ல மேய்ப்பன். மனைவியானவள் தன்னுடைய புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். எப்படி? மனைவி நல்லா இருக்கும்போது அது அவளுடைய கணவருக்கு மிகுந்த நல்ல மதிப்பை கொண்டு வரும். அப்போ மணவாட்டி நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம் மணவாளனுக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமண காரியங்களில் மணவாளனுக்கு பண்ணக்கூடிய மேக்கப்பை காட்டிலும் யாருக்கு அதிகமாக இருக்கும்? ஏன் அதிகமாக இருக்குது? அந்த மணவாட்டி நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த மனுஷனுக்கு மதிப்பு உண்டாகும். அதாவது திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் வாழுகிற வாழ்க்கையில் அந்த மனைவி நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். அதாவது ஆவிக்குரிய ரீதியிலையும் சரி, உள்புறமாகவும் சரி, வெளிப்புறமாகவும் சரி, அந்த மனைவி நல்ல நிலைமையில் இருக்கும்போது தான் அந்த கணவனுக்கு இந்த சமுதாயமும் சரி, ஆண்டவரும் சரி, ஒரு நல்ல மதிப்பை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அப்போது அவங்க அதை சரியாக கவனிக்கலை அப்படின்னா கணவன் சரியில்லைன்னு அர்த்தம், மணவாளன் சரியில்லைன்னு அர்த்தம். பிள்ளைகளை நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் நாம் வளர்க்குறோம் அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா பிள்ளைகளை நம்ம வளர்க்க முடியாது. பிள்ளைகளை நாம் வளர்க்க முடியாது. ஆடுகளை வளர்க்கலாம், கோழிகளை வளர்க்கலாம், நாய்களை வளர்க்கலாம், பூனையை வளர்க்கலாம், பறவைகளை வளர்க்கலாம். பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது? பிள்ளைகளை பயிற்றுவிக்க தான் முடியும். பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டியது அவசியம். சர்ச்சில் போதனை கேட்குறாங்க, நல்லது. ஆனால் வீட்டில் எத்தனை தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை போதிக்கிறீங்க? போதிக்கணும்னா முதல்ல உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல காரியங்களை நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கிறீங்களா? ஏன்னா ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். இதை நாம் செய்யணும். நாம் ஆவிக்கிற கிறிஸ்தவர்கள் என்றால் முதல்ல நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் போதிக்க வேண்டியது அவசியம். டீச்சிங் வேறு, கண்டிஷன் வேறு. நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்டில் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? டீச் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். எதையாவது தவறாக செய்யும்போது, இல்லை இது தவறு, இது செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யணும், இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லணும். இன்னும் சுருக்கமாக சொல்லணுன்னா, நாம் போதிக்கலைன்னா கூட பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லித்தரணும். டெய்லி என்ன செய்யணும்? வேதம் வாசிக்கணும். டெய்லி என்ன செய்யணும்? பைபிள் ரீட் பண்ணணும். டெய்லி ப்ரேயர் பண்ணணும். இதை செய்யாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தூங்குறதுக்கு போகக்கூடாது. இதை செய்யாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சாப்பிட போகக்கூடாது. இதை முதல்ல சொல்லித்தரணும். அப்போது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நல்ல காரியங்களை நமக்கு ஞாபகம் இல்லை, நாம் சொல்லித்தரலைனா கூட அவர்கள் வேதத்தை வாசிக்கும்போது தேவனே அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. பல வீடுகளில் இந்த போதனைகள் இல்லாததுனால தான் இன்றைக்கும் பெரியவர்களும் சரி விக்கிரக வழிபாட்டிற்குள்ளாக போய் கொண்டிருக்கிறார்கள். விக்கிரகத்தை பார்த்த உடனே எத்தனை பேர் இன்றைக்கி அதை பார்த்து இப்படிங்கிறீங்க?
எத்தனை பேர் இப்படி இப்படி கன்னத்தில் போட்டுக்கிறீங்க, எத்தனை பேர் முத்தம் கொடுக்குறீங்க, எத்தனை பேர் கையெடுத்து கும்பிட்றீங்க, எத்தனை சப்பரம் வரும்போது எத்தனை பேர் அதை நின்று அதை பார்த்தே ஆகணும்னு வெளியே வந்து நிற்கிறீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் செய்கிறீங்க அப்படின்னா, இதை செய்யக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியலை, சொன்னால் அதை கேட்குறதும் இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா, முதல்ல அதை எடுத்து பார்க்கணும். சரி, ஊழியக்காரர் இப்படி சொல்கிறாரு, அவர் சும்மா சொந்தத்தில் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் என்ன செஞ்சுருக்கணும், பைபிள் எடுத்து பிரட்டி பார்த்துருக்கணும். அப்போ பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா விக்கிரக வழிபாடு செய்யாதன்னு சொல்லியிருக்குன்னா நாம் என்ன செய்யக்கூடாது, அதை கண்டிப்பாக செய்யக்கூடாது. அது தேவனுக்கு அருவருப்பான செயல். அதை ஞாபகம் வச்சுக்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஆண்டவரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னு. அது தேவனுடைய பார்வையிலே மிகவும் அருவருப்பான செயல், தேவனுக்கு எரிச்சலை ஊட்டக்கூடிய செயல். பைபிளில் வசனம் அப்படியே சொல்லுது. அப்போ விக்கிரக வழிபாடு செய்ய 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 குடும்பத்திலே சாபங்களை நீங்கள் தான் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதை மறந்துடாதீங்க. ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தெரிந்தோ தெரியாமலோ சப்பரத்தின் முன்னாடி போகிறது, எதையாவது ஒரு சிலையை தொட்டு கும்பிடுறது, அல்லது சிலைக்கு முன்னாடி கண்ணீர் விட்டுக்கிட்டு நிற்கிறது, இதையெல்லாம் செய்யும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த விக்கிரக வழிபாடு என்ன தெரியுமா, தேவனை காட்டிலும் பிள்ளைகளை நேசிக்கிறது. அடுத்த விக்கிரக வழிபாடு என்னது, தேவனை காட்டிலும் பிள்ளைகளை நேசிக்கிறது, தேவனை காட்டிலும் கணவரை நேசிக்கிறது, தேவனை காட்டிலும் மனைவியை நேசிக்கிறது. இதெல்லாம் என்னது, விக்கிரக வழிபாடு. எப்படி சொல்ல முடியும், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் மரியாதையும் அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டுமே தவிர வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது. முதலாவது நீங்கள் தேவனை என்ன செய்யணும், உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் உன் தேவனாய கர்த்தரை என்ன செய்யணுமா, அன்பு கூறுவாயாக. இதுதான் முதல் கட்டளை. ரெண்டாவது கட்டளை தான் என்னது, உன்னை நேசிப்பது போல உன் சகோதரனை நேசி. அப்போ மனுஷனை நேசிக்கிறது ரெண்டாவது. முதல்ல யாரை நேசிக்கணும், கர்த்தரை நேசிக்கணும். அநேகருக்கு இந்த விஷயம் இல்லை. சிலர்லாம் ஆண்டவருக்காக பெற்றோரையே விட்டுட்டு வெளியே வந்தவங்க இருக்காங்க. ஆனால் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை விட்டுட்டாங்க. ஆண்டவருக்காக பெற்றோரை விட்டுட்டு வெளியே வந்தவங்க இருக்கிறாங்க. அப்படி வந்தவங்களில் சிலர் பிள்ளைகளுக்காக, சொந்த பிள்ளைக்காக ஆண்டவரை விட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா, அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா அது. இதை நீங்கள் செய்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் விக்கிரக வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளை உங்களுடைய விக்கிரகமாக இருக்குன்னு அர்த்தம். பிள்ளைகளை நேசிக்கணும், பிள்ளைகளுக்கு உண்டான காரியங்களை செய்யணும். ஆனால் ஆண்டவரை விட என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளை நேசிக்கக்கூடாது. நான் சொல்கிறது சரியா தப்பான பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிரச்சனை என்னென்னா பைபிளை வாசிக்கிறது இல்லை, அதனால தெரியறது இல்லை. என்ன புதுசாக இருக்குது ஏதோ சொல்கிறாரு, புதுசெல்லாம் கிடையாது. பைபிள் எழுதப்பட்ட காலத்திலேருந்து சொல்லப்பட்ட காரியத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சீசர்கள் அவருக்காக தன்னுடைய உயிரையே என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. கொடுக்க முடிஞ்சு. ஏன் அதை முடிஞ்சு, அவர்கள் ஆண்டவரை அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, நேசித்தாங்க. ஏன் இவங்களுக்கெல்லாம் அம்மா அப்பாவே இல்லையா, எல்லாம் வானத்துலேருந்து வந்துட்டாங்களா அந்த சீசர்கள் பூரா? எல்லாரும் அம்மா அப்பா வயிற்றுலேருந்து வந்தவங்க தானே. அவங்களுக்கு இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கூட பிறந்தவங்க இருந்திருப்பாங்கல்ல. ஆண்டவரை காட்டில் கூட பிறந்தவங்க முக்கியம்னு அவங்க போகலைல்ல, ஆண்டவரை காட்டில் அம்மா அப்பா முக்கியம்னு போகலைல்ல. ஏன் போகலை, அவங்களுக்கு வசனத்தின் வெளிச்சம் இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த வெளிச்சம் இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு இல்லாததுனால அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரை ஒதுக்கி வச்சுட்டு மனுஷனுடைய காரியத்திற்கும் சொந்தக்காரங்களுடைய விருப்பத்திற்கும் அவங்க தங்களை ஆட்படுத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை பயிற்றுவிக்கணும். எப்படி, எதன் அடிப்படையில் பயிற்றுவிக்கணும், வேதத்தின் அடிப்படையில் என்ன செய்யணும், பயிற்றுவிக்கணும். ஏன்னா பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதுதான் நமக்கு மரியாதையோ அவமானத்தையோ கொண்டு வரும். கரெக்டாக இல்லையா? உங்கள் பிள்ளைகள் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கு மரியாதை, அதுதான் அவமானம். அவர்கள் ஒன்றும் இல்லை, அழுக்கு சட்டை போட்டு உங்கள் பிள்ளை வெளியே போகுது, என்ன சொல்லுவான், அதை பார்த்துட்டோன்னே என்ன சொல்லுவான், மானத்தை வாங்காத, முதல்ல கழட்டி போட்டு
நல்ல சட்டையை போடு. ஏன் சொல்கிறோம் அதை? அதுவும் சட்டை தானே, அதான் அவனுக்கு எடுத்த சட்டை தானே. ஏன் சொல்கிறோம் அதை? அது அவனுக்கு மட்டுமல்ல நமக்கும் அவமானத்தை கொண்டு வரும். அப்போ பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி போதிக்க வேண்டியது, பயிற்றுவிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. கேட்குதோ கேட்கலையோ, கேட்குற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னை பற்றி சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார். அவர் நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்தாரா இல்லையா? யாருக்காக கொடுத்தார்? நமக்காக கொடுத்தார். அப்போ அவர் நல்ல மேய்ப்பனா? கண்டிப்பாக அவர் நல்ல மேய்ப்பனா அவர். இப்போ நாம் அவர் மேய்ப்பன்னா நாம் அவருக்கு யார்? ஆடுகள் இல்லையா? ஆடுகள் எப்படி இருக்கணும்? இப்போ அவர் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு பார்க்குறோம்னு சொல்லணும்னா ஆடுகள் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும், பொலிவாக இருக்கணும், புஷ்டியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆடுகளை வச்சு தான் மேய்ப்பனுக்கு என்ன உண்டாகும்? மரியாதை உண்டாகும், மகிமை உண்டாகும். அப்போ நாம் நன்றாய் இருப்பது நமக்கு முக்கியமோ இல்லையோ, நாம் அதை பற்றி கவலைப்படுறோமோ கவலைப்படலையோ, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார், அதை விரும்புகிறார். நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னன். நீங்கள் முதல்ல ஆண்டவரை குறித்து யோசிக்கும் போது ஆதியாகமத்திலேருந்து யோசிக்க தெரியணும். ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரங்களை அதில் தேவன் எப்படிப்பட்டவர்னு யோசிக்கணும். அவர் பாவையா ஏதோ ஒரு ஏழை குடும்பத்தில் வந்து ஒரு மாட்டு தொழுவத்தில் வந்து இப்படி யோசிக்கக்கூடாது. அவர் ஏழை குடும்பத்திலலாம் வந்து பிறக்கலை, ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் பிறந்தார். தச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்தில், ஒரு சொந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் வந்து பிறந்தார். அவருக்கு பிறக்கிறதுக்கு பிசாசு ஒரு நல்ல இடம் கொடுக்கல. சத்திரத்தில் இடம் இல்லை, ரொம்ப ரஷ் ஆகிடுச்சு. அதனால மாட்டுத் தொழுவத்தில் என்ன செஞ்சார்? இடம் கிடச்சிது, அங்கே பிறந்தார். பிறந்த உடனே அவருக்கு வந்த கிஃப்டெல்லாம் தங்கம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நம்மளில் எத்தனை பேர் பிறந்த நாளைக்கு தங்கம் வந்திருக்குது? முதல் பிறந்த நாளைக்கு கூட தங்கம் வந்திருக்குமான்னு தெரியாது. தங்குறதுக்கு வேணால் வந்திருப்பாங்க, ஒரு தங்கமும் வந்திருக்காது. ஆனால் ஆண்டவருக்கு அந்த காலத்திலேயே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, 2023 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இந்த பூமியில் வந்த அந்த நாளில் அவருக்கு தங்கம், வெள்ளை போலம், தூபவர்கள், இது எல்லாமே வருது. அவருக்கு பிறந்த உடனே பணக்காரனாக மாறுறாரு. புரியுதா உங்களுக்கு? பூமிக்கு வந்த உடனே பணக்காரனாக மாறுறார். ஆனால் அப்படி இருந்தும் குறிப்பிட்ட வயது வரைக்கும் தாய் தந்தையினுடைய பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் என்ன செஞ்சார்? அவர் இருந்தார். அது ரொம்ப முக்கியம். அதை அவர் செஞ்சு காமிச்சார். அவர் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவர் உலகத்தையே படைத்த ஆண்டவர். அவர் ஒரு மனிதனுக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் ஏன் கீழ்ப்பட்டிருந்தார்னா, அந்த தாய் தந்தைன்ற பொசிஷனுக்கு அவர் மரியாதை கொடுக்குறார். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாக்குத்தத்தம் உள்ள கற்பனையில் அது முக்கியமான கற்பனை. வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய தகப்பனையும் தாயும் என்ன செய்யணுமா? ஏன் கனம் பண்ணணுமா? முதல்ல என்ன நடக்கணும்? உனக்கு நன்மை, வாழ்க்கை முழுசும் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும். கனம் பண்ணுறதுனா என்ன? அவர்களுக்கு மரியாதை செலுத்துறது மட்டுமல்ல, அவருடைய தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை என்ன செய்யணும்? அதை சந்திக்க வேண்டும், நம்மளால் முடிந்தவரை. புரியுதா உங்களுக்கு? நம்மளால் முடிந்த வரைக்கும் அவருடைய தேவையில சந்தி. அப்போது இது ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா? தகப்பனையும் தாயையும். அப்போ 2 விஷயம் சொல்கிறாரு. வாக்குத்தத்தம் உள்ள கற்பனைகளில் ரொம்ப முக்கியமான கற்பனை, வாழ்க்கை முழுசும் நல்லது நடக்கணும்னு நினச்சா, நீடிய ஆயுசில் நம்ம வாழணும்னு நினச்சா நாம் என்ன செய்யணுமா? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். அப்போ இதனால தான் இந்த பிரமாணத்தை ஆண்டவர் தன்னுடைய வாழ்நாளில் கை கொண்டிருந்தார். அப்போ நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு மிக மிக முக்கியம். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி, மாம்ச பிரகாரமான வாழ்க்கையிலும் சரி, ஆரோக்கியமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். ரொம்ப முக்கியம். அல்லேலூயா.
ஏன்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஆதியாகமம் 1, 2 இந்த அதிகாரங்களை ரொம்ப தெளிவாக படிக்கணும். அவர் எங்கே இருக்கிறார், எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரலோகத்தை குறித்ததான அந்த வசனங்கள் இருக்கிற 21, 22 அதிகாரங்களை நம்ம படிக்கணும். பரலோகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம படிக்கணும். ரோடு பூரா தங்கம், மதில் சுவர் பூரா 12 வகையான வஜ்ர கற்களினால் கட்டப்பட்ட மதில் சுவர்கள். நாம் மதில் சுவர் கல்லுன்னா இத்தினூன்று நினைக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு கல்லும் பெரிய பெரிய கல்லாக இருக்கும். அந்த கல்லில் பதுமராகம் இல்லை புஷ்பராகம் என்னென்னமோ வருது. அதில் எத்தனை பார்த்துருப்போம்னு கூட தெரியாது. அப்பேற்பட்ட வஜ்ர கற்களினால் மதில் சுவரை உண்டு பண்ணியிருக்கிறார். தரையில் பரலோகத்தின் தரை ஃபுல்லாக தங்கத்தில் இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு இடத்துல தான் பரலோகம் முழுக்க குளுமையான ஒரு இடம். வெளிச்சத்திற்கு ஆண்டவரே இருக்கிறார், சூரியன் தேவையில்லை, நீதியின் சூரியனாய் அவரே இருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு இடத்துல தான் யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார். இப்போது மனிதனை உண்டாக்கும் போது, ஆதாமை ஏவாளை உண்டாக்கும் போது மனிதனுக்கு எந்த மாதிரியான ஒரு இடத்த கொடுக்குறார் அப்படின்னா, ஏறக்குறைய இதே ஃபார்மெட்டில் தான் ஒரு இடத்த கொடுக்குறார். பூமியில் ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணினார். வெறும் 5 சென்டில் கொடுக்கல, வெறும் 5 சென்டில் கொடுக்கல. மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட நிலப்பரப்பு அது ஏதேன் தோட்டம். 3 நாடுகள் சேர்ந்த பரப்பளவு கொண்ட நிலப்பரப்பு. வெறும் 2 பேத்துக்கு. அங்கே பொண்ணு விளைஞ்சிச்சின்னு வசனம் இருக்குது. ஆவிலா தேசத்தின் பொன் நல்லது, நல்ல பொண்ணுன்னு வேற சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, ஒரு நதி 4 ஆறுகளாக பிரிஞ்சு ஓடுது. 4 ஆறுக்கும் பேரெல்லாம் இருக்குது பைபிளில். 2 பேருக்கு 4 ஆறு தேவையா முதல்ல? இல்லையா? ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன நீரூற்று மாதிரி போட்டு அப்பா தண்ணி வேணும்னு இதில் குடிச்சுக்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் 4 ஆறுகள் ஓடுகிறது வெறும் 2 பேத்துக்கு. நமக்கு பார்க்க ரொம்ப ஓவராக தெரியும். 2 பேத்துக்கு இவ்வளோ தேவையா, எவ்வளோ வேஸ்ட்டாக போகுது. ஏன்னா சில ஆட்கள் உண்டு, இயேசுக்கிட்டே அந்த மாதிரி ஒருத்தன் தான் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி நிறையா இருக்கிறதெல்லாம் அவன் மைண்டு சின்ன மைண்டு, அதனால் அப்படி தான் பேசுவான். ஒரு அம்மா வருது, அந்த பரிமள தைலத்தை ஆண்டுடைய பாதத்தில் என்ன செய்யுது? ஊற்றி ஆண்டவருக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணுது. ஆண்டவருக்கு ஒரு மகிமையை செலுத்துது. ஆண்டவர் அதனுடைய விலை ரொம்ப ஜாஸ்தி. ஏறக்குறைய 1 வருடத்தின் வருமானத்தினுடைய தொகைன்னு சொல்கிறாங்க, சில லட்சங்கள்னு சொல்கிறாங்க. அதை கொண்டு வந்து என்ன செய்த நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலைமுடியினால் கழுவும் போது ஆண்டவர் அதை தடுக்கவே இல்லை. ஆனால் கூட ஒரு தரணும் என்ன சொன்னான்? ஏமா அப்படி வேஸ்ட்டு பண்ணுற? இதை எடுத்து விற்று 300 தருத்திரர்களுக்கு அல்லது நிறைய தருத்திரர்களுக்கு என்ன செய்யலாம்? 300 பணத்துக்கு விற்று கொடுக்கலாமே. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? தரித்திர புத்தியில் இருக்காதப்பா. தரித்திரம் எப்போ பார்த்தாலும் உன் கூட தான் இருக்கான். சரியா? அவன் என்ன செய்யறான்னு தெரியாமல் செய்யாத, பேசாத. என்னை அடக்கம் பண்ணுறதுக்கு ஈடான ஒரு காரியத்தை, அதாவது என்ன சொல்கிறாங்க, என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இந்த பரிமள தைலத்தை காட்டிலும் நாம் பெரிய ஆளுன்றதை அவன் உணர்ந்திருக்கா அந்த ஸ்திரீ. அதனால தான் அந்த மகிமையை செலுத்துறா. அதை பெரிய நல்லது செய்கிற மாதிரி, நல்லது பேசுகிற மாதிரி, இதை விற்று 300 பேர்த்துக்கு கொடுக்கலாமே, 300 பணத்துக்கு விற்று இதை பல தரித்திரர்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னா, அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், தரித்திரம் இப்போ இல்லை நாளைக்கு கூட இருப்பான், நீ அப்போ போய் செஞ்சுக்க. ஆண்டவர் தரித்திரர்களுக்கு விரோதி அல்ல. ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை எடுத்துட்டு போய் நீ தரித்திரனுக்கு செய்கிறேன்ட்டு போனீங்கன்னா ஆண்டவர் அதில் விரும்புறது கிடையாது. சில ஆள் நான் பார்த்துருக்கேன், தசவம் பாங்க கொடுக்காது. தசவம் பார்த்து எடுத்துகிட்டு போய் என்ன செய்யும்? நான் தரித்திர ஏழைகளுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்படி எங்கே பைபிளில் போட்டிருக்கு? யார் சொன்னது? ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம அதை தூக்கிட்டு போய் கஷ்டப்படுறவனுக்கு செய்யின்னு ஆண்டவர் சொன்னார். எந்த பைபிளில் போட்டிருக்கு? எடுத்துக்காமி எனக்கு. தேவனுடையதை தேவனுக்கு செலுத்தணும். தரித்திரர்களையும் திக்கற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். 2யுமே செய்யணுன்ற. சில ஆள் ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கும். ஆண்டவர் என்ன உன்ட்ட கேட்டாரா? ஆமாம் கேட்டார். தசமமாக செலுத்தணும்னு ஆண்டவர் கேட்டிருக்காரு. வா பைபிளில் காட்டுறேன். அல்லேலூயா.
அது தேவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய மரியாதை. தேவனுடைய வார்த்தையை நாம் பிடிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். வார்த்தை சொல்லுது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்னு சொல்லுது. ஸோ என்னுடைய தசம பாகம், என்னுடைய காணிக்கை, என்னுடைய விதையாக இருக்குது. நான் விதைச்சா எனக்கு அறுவடை ஆண்டவர் தர்றேன்னு சொல்லிக்காரு. நான் அவருடைய வார்த்தையை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஆகையினால விதைக்கிறேன். அப்படி நான் அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து நான் விதைக்கும் போது எனக்கு அதற்கான அறுவடையை தேவன் தருகிறார். இதில் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. பைபிளில் என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே பேசுகிறோம். ஆனால் சிலருக்கு இதெல்லாம் புரியறதில்ல. அன்னைக்கு யூதாஸ் காரியத்தை பேசுகிற மாதிரி தான் பேசுகிறது. இது ஆண்டவர் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த காசை வச்சு இந்த அவங்களுக்கு அதை செய்யலாம், இவங்களுக்கு இதை செய்யலாம். அப்படி ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை. ஆண்டவர் கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு தான் கொடுத்தாகணும். யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று மனது இல்லாத ஆள் தான். மனதளவில் அவனுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கவே இருக்காது. அதுக்கு ஒரு சாக்கு போக்கு, அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு பார்ப்பான். அந்த பணத்தை எடுத்து போய் இந்த அவங்களுக்கு கொடுத்துக்கலாம், நான் இவங்களுக்கு செஞ்சுக்கிறேன், இந்த அவங்களுக்கு செஞ்சுக்கிறேன்னுவான். அவங்களுக்கு செய்யணும். ஆனால் அது அந்த செய்யக்கூடிய பணம் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய தசம பாகம் என்கிற பணம் கிடையாது. அவருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கை பணத்தை எடுத்து செய்யணும் ஆண்டவர் சொல்லலை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீ கொடுத்து தான் ஆகணும். அல்லேலூயா. அதை செய்தால் ஆசீர்வாதம். ஏன்னா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியலைன்னா ஆசீர்வாதம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லுது வசனம், எளிமையாக புரிஞ்சுக்கணும். சிலருக்கு என்னென்னா நியாயப்பிரமாணத்தின் சில காரியங்களை புரிஞ்சு வச்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு பேசுவாங்க. ஷூ போட்டு பிரசங்கம் பண்ணலாமா? அடுத்த கேள்வி என்ன கேள்வி? ஷூ போட்டு பிரசங்கம் பண்ணலாமா? ஏன் அப்படி சொல்கிறேன், ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை நாம் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, அதில் வந்து ஷூ போட்டு பண்ணக்கூடாது. நான் சொன்னேன், பழைய உடன்படிக்கையில் பரிசுத்த பூமி அப்படின்னு ஆண்டவர் சொன்னது ஒரு குறிப்பிட்ட இடத்தை. ஏன் அப்படின்னா ஆண்டவர் பழைய உடன்படிக்கையில் எல்லாருக்குள்ளேயும் இல்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வசிப்பார், வாசம் பண்ணுவார். மோசே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது தேவனுடைய பர்வதமாகிய ஓரேப் என்கிற இடத்துல முட்செடி பற்றி எரிகிறது, ஆனால் கருகலை. இவருக்கு இது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. என்னடா முள் செடி இவ்வளோ நேரம் எரியுது, ஆனால் என்ன இல்லை கருகாமல் இருக்குதே, அதை போய் நம்ம கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி என்ன சொல்கிறாரு? மோசே மோசே, நீ கிட்ட வராத, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு, ஏன்னா நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே தான் யோசுவாவுக்கும் இடத்துல நடக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பழைய உடன்படிக்கையை பொறுத்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாசம் பண்ணுவார். அந்த ஓரேப் என்கிற தேவனுடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுறாரு. ஆலயம் ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. அதனால தான் அதுக்குள்ளே யாரும் டக்குன்னு போயிட முடியாது. ஆலயமாக கட்டப்பட்டதுக்கப்புறம் அதுலேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. 3 ஆலயங்கள் கட்டப்படுது. இப்போ இதில் ஃபுல்லாக ஆண்டவர் வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரோ அப்போ தேவனுடைய ஆவியானவர் எங்கே வர்றாரு? அவர் மேலே வர்றார். இப்போ அதுக்கப்புறம் ஆண்டவர் எப்பொழுது நமக்காக மரித்து பரலோகம் போனாரோ, போனதுக்கப்புறம் யார் வந்தது? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு அனுப்பப்படுகிறார். மேல் வீட்டர்களை ஜெபித்து கொண்டிருந்த 120 பேரும் தேவனுடைய அபிஷேகத்தை பெறுகிறார்கள். அப்போ முதல்ல பரிசுத்த ஆவியானவர் நிறையா பேத்து மேலே வர்றது அதுதான் ஃபஸ்ட்டு டைம். பழைய ஏற்பாட்டில் அவர் வந்திருக்காரானா வந்திருக்கார். அவரை நம்பின தீர்க்கதரிசிகள் மேலே இருப்பார், ராஜாக்கள் மேலே இருப்பார், இப்படிலாம் அவர் இருக்கிறார். ஆனால் அந்த குறிப்பிட்ட ஆள்கள் மேலே மட்டும்தான் இருப்பார். அதனால தான் பழைய உடன்படிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த போருக்கு நம்ம போகலாமா வேணாமா தீர்க்கதரிசிட்ட கேளுங்க அப்படின்னு போய் கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இவங்களுக்கு தெரியாது, கர்த்தர் இவங்களோட பேச மாட்டார். எங்கே பேசுவார்? அந்த குறிப்பிட்ட அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட தேவ மனுஷன் இருப்பான். ஒரு தீர்க்கதரிசி எலியாவாக இருக்கலாம், எலிசாவாக இருக்கலாம். நேரம் அவங்கள்ட்ட போய் என்ன செய்வாங்க? ஐயா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, என்ன செய்கிறது? நாட்டில் பஞ்ச தலைவரிச்சாடுது, என்ன செய்யலாம்? அப்போ அவர் ஆண்டவரிடத்தில் கேட்டு என்ன செய்வார்? சொல்லுவார். இது பழைய உடன்படிக்கை. ஆனால் புதிய உடன்படிக்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை
அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்காரா இல்லையா? வந்திருக்காரா இல்லையா? தங்கியிருக்காரா இல்லையா? ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது. நீங்களும் நானும் மாம்சத்தில் இருக்கிறது உண்மைனா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது உண்மைனா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். இப்போ ஒரு தீர்க்கதரிசியை போய் தேடி போய் இதுக்கு என்ன செய்கிறது அதுக்கு என்ன செய்கிறதுன்னு நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, போய் நிற்க வேண்டியது அவசியம் இல்லை. தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதீங்க, உண்மையான தீர்க்க தரிசனத்தை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் மெனக்கட்ட அளவுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, போய் ஒவ்வொரு தீர்க்கதரிசியாக போய் டோக்கன் போட்டுக்கிட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அப்போ புதிய உடன்படிக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்றால் இப்போ ஷூ போடலாமா போடக்கூடாதா? பழைய உடன்படிக்கையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தார், அதனால் ஷூ போட்டு உள்ளே போகக்கூடாது, கரெக்டு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கார்? நமக்குள்ளே இருக்கார். அப்போ நியாயப்படி பார்த்தா, பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி பார்த்தா எப்பயுமே செப்பலும் போடக்கூடாது, ஷூவும் போடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சர்ச்சுக்குள்ளே மட்டும் இல்லை, எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ தேவன் நீங்கள் போட்டிருக்கிற செப்பலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, அது விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ புதிய உடன்படிக்கையில் நாம் தான் ஆலயமாய் இருக்கிறோம். அப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே தான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இப்போ விஷயம் ஷூ போட்டு நிற்கிறோமா ஷூ போடாமல் நிற்கிறோமான்றது இல்லை, நம்முடைய மைண்ட்லையும் ஹார்ட்லையும் மனதிலையும் இருதயத்திலையும் தேவன் மீதான பயபக்தி இருக்குதான்றதான் முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா புதிய உடன்படிக்கையில் தேவனுடைய பார்வையில் பரிசுத்தமான இடம் எதுனா நீங்களும் நானும் மட்டும்தான். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்மளை தான் ஆலயம்னு சொல்லியிருக்கார். நாம தான் ஆலயம்னா தேவனுடைய பார்வையில் பரிசுத்தமான இடம் எது? நாம தான். அதனால தான் பரிசுத்த ஆவியான உள்ள என்ன செய்யிருக்காரு? தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஷூவை கலட்டிட்டு தான் பிரசங்கம் பண்ணணும்னு யாராவது சொன்னாங்கன்னா, அவங்க தான் சரியான பாஸ்டர்னு யாராவது சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், ஷூ போட்டு தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஷூ போட்டு தான் பிரசங்கம் பண்ணுவேன். எந்த மனுஷனையும் திருப்திப்படுத்துறதுக்கு நான் இங்கே வரல. ஒரு மனிதனை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தடுத்து எல்லா மனுஷனும் என்ன செய்யணும்? பிரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கணும். வசனத்தின் வெளிச்சத்தின்படி எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் ஷூ போட்டு நின்று பிரசங்கம் பண்ணுறதும் தப்பு கிடையாது, ஷூ போடாமல் நிற்கிறதே எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் யாராவது ஒரு நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து நீ இப்படித்தான் இருக்கணும்னு சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக வசனத்தின் வெளிச்சத்தின்படி அது தப்பு. அதை நான் ஒரு காலம் எந்த மனிதனுக்காகவும் என்ன செய்ய மாட்டேன்? ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன், மனிதர்களை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தேவனை ஒருபோதும் ஒரு காலம் உங்களால் பிரியப்படுத்தவே முடியாது. சங்கீதம் 23வது அதிகாரம் சங்கீதம் 23:1 வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய். இது யார் எழுதின சங்கீதம்? தாவீது. ஏன் நம்ம தாழ்ச்சி அடைய மாட்டோம் என்றால் அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், ஜீவனையே கொடுக்கிற மேய்ப்பனாக இருக்கிறார். அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகளையும் வசனங்களையும் அதிகமாக கேட்கணும். ஆண்டவரிடத்தில் இருந்து என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, தாராளமான ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து என்ன செய்யணும்? நாம் எதிர்பார்க்கணும். நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பிரசங்கம்ல நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்குறதே தப்புன்ட்டாங்க. நீ எதையாவது எதிர்பார்த்தது ஆண்டவர்கிட்ட போவியா? நீ ஆண்டவர்கிட்ட கேட்குறத காட்டிலும் நீ ஆண்டவருக்காக என்ன செஞ்ச, என்ன செஞ்சிருவ சொல்லு? என்னதான் செஞ்சிருவ நீ சொல்லு? அவர் ஒரு வேலை செஞ்சார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதை காட்டிலும் பெரிய கில்லாடியான வேலையை நீ செஞ்சிருவியா சொல்லு பார்ப்போம்? ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கும்போதே தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய சாபங்களை, பாவங்களை, தரித்திரங்களை, வியாதிகளை அத்தனையும் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியானாரே, அதை விட பெரிய கில்லாடியான வேலையை நீங்கள் செஞ்சிருவீங்களா என்ன? ஆண்டவர்கிட்ட நீ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காத, எதையாவது செய்யப்பாரு. இப்படி பிரசங்கம் இன்னைக்கு எதை செஞ்சாலும் அவர் செஞ்சதுக்கு ஈடு ஆகாது.
கால் தூசுக்கு பெறாது. முதல்ல அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் நீ என்ன பண்ண, செயல்களை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பது, தங்களுடைய சுய கிரியைகளை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பது, அதான் அர்த்தம். நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்கிறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் இதை செய்யணும், இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்டுன்னு பேசுகிறாங்க இல்லையா? அப்போ தங்களுடைய கிரியைகளை அவர்கள் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அது தவறுன்னு சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட இருந்து ஏராளம் தாராளமாய் நாம் ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்பது ஒருபோதும் தவறு கிடையாது. காரணம் என்னன்னா, அப்பா கிட்ட தான் பிள்ளை கேட்க முடியும். ரொம்ப சிம்பிள். அப்பா கிட்ட கேட்கக்கூடாது, அப்பா கொஞ்சம் சரியில்லாதவர், அவர் நான் கேட்டால் தரமாட்டாருன்னு பிள்ளை நினச்சிருச்சுன்னா அந்த பிள்ளை யார்கிட்டனாலும் போய் கேட்க ஆரம்பிச்சிடும். அது அந்த குடும்பத்துக்கு அசிங்கம், அந்த தகப்பனுக்கு அவமானம். அவன் நல்ல தகப்பனாக இருக்கவே முடியாது. நம்முடைய தேவன் நல்ல தேவன். அவர்கிட்ட அவருக்கு பிரியமான எந்த காரியத்தையும் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், தாராளமாய் கேட்கலாம். அது தப்பே கிடையாது. ஏன்னா இப்படி சொல்கிறவங்க தான் ஆண்டவர்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஒவ்வொரு தேவைக்கும் மனுஷன் முன்னாடியே போய் நிற்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒவ்வொரு மனுஷன் பின்னாடியும் போய் நின்றுட்டு, ஐயா எனக்கு இதை செய்யுங்க, ஐயா எனக்கு அதை செய்யுங்க. சர்ச்சிலையுமே பாரபட்சங்கள் நிறைய அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஊழிய காரியங்களுக்கு அதிகமாக சிலர் விதைப்பாங்க. அவருடைய விசுவாசத்தின்படி அவங்க விதைக்கிறாங்க. சிலர் விதைக்காமல் இருப்பாங்க, அல்லது கம்மியாக விதைப்பாங்க. இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில் ஒரு பாரபட்சத்தை கிரியேட் பண்ணுறது, ஒரு பாரபட்சமாக பார்க்குறது, அவர்களுக்கு ஒரு நல்ல மரியாதை, இவர்களுக்கு ஒரு கம்மியான மரியாதை இப்படி செலுத்துறது, இதெல்லாம் தவறு பாருங்கள். யாராக இருந்தாலும் சரி, சர்ச்சுக்குள்ளே வந்துட்டால் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சீட்டு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மரியாதை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்ப்பது, ஏராளமாய் தாராளமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது ஒருபோதும் தவறு கிடையாது. ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கார், கேளுங்கள் கொடுக்கப்படும், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள். சிலர் சொல்கிறாங்க, ஐயா நான் ஏற்கனவே குறைவில் தான் இருக்கேன், என்ன போய் தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு சொல்கிறீங்களே, எப்படி சொல்கிறது? உண்மையை பேசுகிறோன்னு சொல்லிட்டு சூழ்நிலையே பேசிக்கிட்டு இருந்ததுனால ஏதாவது மாறிச்சா? ஒன்றும் மாறல. இன்னும் மோசமான நிலைக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்போ வாழ்க்கை என்கிற ஒரு கப்பல், அதை கப்பலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நாவு என்கிற சுக்கானின் மூலமாகத்தான் திருப்ப முடியும். ஒரு கப்பலை 2 வீலரை திருப்புற மாதிரி திருப்பிட முடியாது. ஒரு காரையே அப்படி திருப்ப முடியாது. பஸ்ஸு அதை விட மோசம். அங்கே திருப்பணும், அங்கே லெஃப்டில் திரும்பணும்னா இங்கேருந்தே அவர் என்ன செய்யணும்? அதுக்கான முயற்சியை செய்யணும். 2 வீலர் அப்படி கிடையாது, சைக்கிள் அப்படி கிடையாது. நீ அங்கனக்குள்ளே போய் டக்குன்னு இப்படி திரும்பி போகலாம். கார் அப்படிலாம் திருப்ப முடியாது. அப்போ கப்பல் எவ்வளோ பெரிய விஷயம், அதை நீங்கள் திருப்பணும்னு நினச்சிட்டிங்கன்னா 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி என்ன செய்யணும்? உங்களுடைய ஸ்டேரிங்கை சுக்கான என்ன செய்யணும்? திருப்ப ஆரம்பிக்கணும். அப்படி திருப்ப ஆரம்பிச்சிங்கன்னா அது என்ன செய்யும்? திரும்ப ஆரம்பிக்கும். அதே போல் தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஒரு கப்பல் மாதிரி, கிட்ட போய் அப்படி திருப்பிடலாம் முடியாது. நாவு என்கிற இந்த சுக்கான என்ன செய்யணுமா? தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி திருப்பணும். அப்போ குறைவில் இருக்கும்போது கூட என்ன சொல்லணும்? கர்த்தருடைய மேய்ப்பராக இருக்கிறான், நான் என்ன செய்ய மாட்டேன்? தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு சொல்லி பழகும். இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஸ்டேரிங்கை திருப்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். வாழ்க்கை இப்போது சரியான திசையில் திரும்ப ஆரம்பிச்சிடும். நீங்கள் திருப்பாமலே வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாளும் திரும்பாது. திருப்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை திரும்பி இருக்கும். அல்லேலூயா. 2வது வசனம் வாசிப்போம். பசுமையான இடங்களுக்கு கொண்டு போய் விடுகிறார். அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னா, படுத்துக்கொள்ள செய்கிறார்னு ஒரு அர்த்தம். ஆடுகள் என்ன செய்கிறாராம்? நல்லா சாப்பிட வச்சு நல்ல தண்ணீரை கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் தான் போய் படுக்குமா. அப்போ ஆண்டவர் தன்னுடைய ஆடுகளை படுக்க வைக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெஸ்ட்டில் கொண்டு போய் வைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்?
நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காரு. நீங்கள் நம்மளே யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல ஆகாரத்தை மதியானம் சாப்பிட்டுட்டா என்ன செய்வோம்? திருப்தியாக சாப்பிட்டுட்டோம்னா அடுத்து எங்கே தான் போவோம்? ஆமாம், வாயை விரிக்கிறோமோ இல்லையோ, படால்னு அங்கனக்குள்ளே படுத்துருவோம். ஏன்னா ஒரு திருப்தி, ஒரு மன திருப்தி, ஒரு ஒரு மாம்ச பிரகாரமான திருப்தி ஏற்பட்ட உடனே அடுத்து என்ன, எங்கே போயிடுவோம்? படுக்க போயிடுவோம். ஒரு தெளிவான நீராக இருக்கலாம், நல்ல தண்ணீர். ஆடுகள் இதை குடிச்சிட்டு என்ன செய்யுது? இலைப்பாரி கொண்டிருக்கிறது. இப்போ தூரத்தில் எதிரிகள் வந்தாலும் ஆடுகள் அதை பற்றி என்ன செய்யறதில்ல, கவலைப்படுறதில்ல. ஏன்னா ஆடுகளை காப்பாற்றுவதற்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். அவர் கையில் என்ன இருக்கான்? கோலும் தடியும் இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க கோலும் தடியும் ஆடை போட்டு சாத்துறதுக்கு, ஆடு அடிக்கிறதுக்கு இல்லை. நல்ல மேய்ப்பன் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான். நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு ஆடுகள் செவி கொடுக்கும். ஏன்னா நல்ல மேய்ப்பனுடைய ஆடுகள் நல்ல ஆடுகளாக தான் இருக்கும். கீழ்ப்படியாத ஆடுகள் ஒருவேளை தப்பு அங்கிட்டு இங்கிட்டு போகலாம். அப்போது மேய்ப்பன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பிச்சு தான் என்ன செய்கிறாரு? தன் ஆடுகளை ஒழுங்குபடுத்துகிறார். குச்சி வச்சு இல்லை, கோலையும் தடியும் வச்சு இல்லை. கோலும் தடியும் எதுக்கு தெரியுமா? கோல் ஆடுகளுக்கு தேவையான கிளைகளை என்ன செய்யணும்? பிடுங்கி கொடுக்கறதுக்கு, அதுக்கும் பயன்படும். தடி எதுக்கு தெரியுமா? ஆடுகளை கொல்றதுக்கு, காட்டு மிருகங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அதை விரட்டுவதற்கு, அதை அடிப்பதற்கு. அப்போ எதிரிகளிடத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதற்காகத்தான் நல்ல மேய்ப்பன் தன்னுடைய கையில் தடியை வைத்திருக்கிறாரே தவிர அதை உங்களை என்ன அடிக்கிறதுக்கு இல்லை. அல்லேலூயா. அப்போ மேய்ப்பன் தான் தன்னுடைய ஆடுகள் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். ஆடுகள் அதை குறித்து கவலைப்படுறதே இல்லை. அடுத்து வாசிங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் நடந்தாலும், அவர் என்னை நடத்தினாலும்னு வசனம் இல்லை. ஏன்னா அவர் ஒருபோதும் தீமையான பாதையில், மரண இருளுக்குள்ளே, பள்ளத்தாக்குக்குள்ளே நம்மளை நடத்துறது இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. நாம் ஒருவேளை அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் எங்கிட்டாவது வழி மாறி போய் மரண இருளுக்குள்ளேயோ பள்ளத்தாக்குக்குள்ளேயோ போயிட்டோம்னா பொல்லாப்பு. அப்போ அங்கே என்ன வருது? காட்டு மிருகங்களோ மற்ற தீமையான காரியங்களோ எதிரிகளோ நமக்கு விரோதமாக வந்து நிற்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? நான் பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன், ஏனென்றால் தேவரீர். அப்போ என்ன அர்த்தம்? மரண இருளுக்குள்ளே நான் தெரிந்தோ தெரியாமலோ போனால் கூட, அவருடைய வார்த்தையை கவனிக்காமல் நான் போயிட்டா கூட, தேவரீர் என்ன செய்கிறாரா? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கு. இது புதிய உடன்படிக்கையின் வெளிச்சம். அது இதை பழைய உடன்படிக்கையில் தாவீது பேசுகிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எதிரிகிட்ட இருந்து என்னை பாதுகாக்கும்னு அர்த்தம். அது உங்களுடைய கோலும் உங்களுடைய தடியும் தான் என்னை என்ன செய்யுது? காப்பாத்துது. அடுத்தது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. சத்துருக்களை தேவன் அழிக்கவில்லை. ஆண்டவர் என்ன செய்யல? அழிக்கல. ஆனால் சத்துருக்களுக்கு முன்பாக ஆடுகளுக்கு என்ன செய்யறாரு? பந்தினா சாப்பிட்டு நிறைய மீதி இருக்கும். பந்தினா என்னது? சாப்பிட்டு நிறையா மீதி இருக்கும். அல்லது தேவைக்கு அதிகமாக உணவு இருக்கக்கூடிய இடம் தான் என்னது? பந்தி. எத்தனை முறை சாப்பிட்டாலும் தீராது. அப்போ அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்னா, சத்துருக்களை ஆண்டவர் அழிக்கிறதில்ல, மாறா சத்துருக்குள் பார்க்கும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். அதான் அதனுடைய அர்த்தம். அப்போ நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதை பார்க்கக்கூடிய சத்துருக்கள் அதை பார்த்து என்ன செய்வான்? பொறாமப்படுவான், வயிறு எரியும். நான் என்ன சொல்கிறேன்? அப்படி பொறாமப்படுறதும் வயிறு எறியறதும் ரொம்ப நல்லது. அது நடப்பதாக எல்லாருடைய வாழ்க்கை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை பார்த்து உங்கள் எதிரிகள் என்ன செய்யட்டும்? வயிறு எரியட்டுங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவான்? வயிறு எரிஞ்ச உடனே நீ எப்படி நல்லா இருக்கான்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச வித்தைகளெல்லாம் செய்ய ஆரம்பிப்பான்.
அதுதான் அவனுடைய அழிவுக்கு முதல் படியே. நேராக போவான், கேரளாவில் போவான், மந்திரவாதியை பிடிப்பான், பில்லி சூனியம், ஏவல், என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்ய ஆரம்பிப்பான். அதுதான் அவனுடைய அழிவுக்கு முதல் படியே. ஏன்னா வச்ச எதுவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாம் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஏன் தெரியுமா? தேவாதி தேவன் வானத்தை பூமி அண்ட சராசரங்களை படைத்தவர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அவர் உங்களோட என்னோடு கூட இருக்கிறதுனால எந்த பில்லி சூனியமோ எந்த ஏவலும் உங்களை பாதிக்காது. ஏவி விட்டவனை தான் என்ன செய்யும்? ஏவி விட்டவன், ஏவி விட சொன்னவன் அத்தனை பேரே அதை பாதிக்கும். அதனால தான் சொன்னேன், அழிவுக்கு முதல் அறிகுறி அதுதான். அடுத்து வாசிங்க. என் பாத்திரம் என்ன செய்தான்? மை கப் ரன்னத் ஓவர் என்று சொல்லி ஆங்கிலத்தில் வருது. இயேசு நம்முடைய மேய்ப்பன் என்றால் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? நம்மெல்லாம் பாத்திரம் நிரம்பி வழிச்சா என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? பால் வைக்கிறீங்க, அடுப்பில் வைக்கிறீங்க, அடுப்பில் வச்சுட்டு அது பொங்குது இல்லையா? அப்போ என்ன செய்வீங்க? பொங்கி வழியாக போகுதுன்னா என்ன செஞ்சுருவீங்க? கேஸை ஆஃப் பண்ணிடுவீங்க. உலகத்திலே ஆனால் கஷ்டமான வேலை அதாங்க, ரொம்ப கஷ்டம் அதுதான். இந்த பாலை கீழே வழிய விடாமல் ஆஃப் பண்ணணும். அதை உண்மையிலே அதை சமாளிப்பதற்கு பெண்களுக்கு ஆண்டவர் தனிப்பட்ட கிருபையை கொடுத்துருக்காருன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா என்றைக்கா ஒரு நாளைக்கு நம்மளை பார்த்துக்க சொல்லிட்டு போயிடுவோம், இந்த பால் வச்சுருக்கேன் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு போவாங்க. நானும் விடாமல் அதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நல்லா கவனிங்க, விடாமல் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ பொங்கவே பொங்காது. இப்படி திரும்பி இந்த செம்பில் தண்ணியை குடிச்சிட்டு இப்படி திரும்புவேன், பொங்கி வளைஞ்சிடும். ஒரு முறை இல்லை, பல தடவை இதாயிருக்கு. பாலுக்கு தான் நம்மளை பற்றி என்ன தான் நினைக்குதுன்னு அது தெரியலை. ரொம்ப இதாக இருக்கும் அது. உண்மையிலே நானும் பல தடவை முயற்சி பண்ணிட்டேன், ஒரு தடவை கூட பொங்க விடாமல் நான் விட்டதே கிடையாது. அதனால் என் மனைவி என்ன சொல்லுவான், உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு அவன்கிட்ட சொல்லிட்டு போகலாம். யார் அவன்? உள்ளேருந்து அவன் கரெக்டாக பார்த்து ஆஃப் பண்ணிடுவான். அப்போ நிரம்பி வழியுதுன்றது நம்ம பார்த்தோம்னா என்ன செய்வோம்? அதை வழிய விடாமல் நிப்பாட்டுவோம். ஆனால் நமக்கே நிரம்பி வழிகிறது தெரியுது. ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் நிரம்பி வழியுதுன்றது தெரியுமா தெரியாதா? ஆனால் ஏன் அவர் நிப்பாட்ட மாட்டேங்கிறாரு? ஏன்னா அவர் அப்படி தான். அதுதான் அவருடைய குணம், அவருடைய கேரக்டர். ஏராளத்தின் தேவன், தாராளமாக இருக்கக்கூடிய தேவன். இப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த நிரம்பி வழியறதை எடுத்து வேஸ்ட்டாக ஓட விடாமல், நம்மளே எடுத்து வைக்காமல் என்ன செய்யணும்? அதை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தம்தான். சிலரை நம் மூலமாக தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த வெளிச்சம்லாம் வந்ததுக்கப்புறம், வசனத்துடன் இந்த வெளிச்சம்லாம் வந்ததுக்கப்புறம் வீட்டில் எதையாவது தேவையில்லாமல் வாங்கி வச்சு சில நேரம் யூஸ் பண்ணாமல் இருப்போம். அப்படிலாம் இருந்தால் அது யாருக்கு தேவைப்படும்னு தெரிஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம். அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் சும்மா கிடக்கும் அது. இதை ஒவ்வொருத்தரும் செய்யணும். தேவையில்லாத பொருட்கள் என்ன செய்யக்கூடாது? வீட்டில் வச்சுருக்காதீங்க. இதில் இன்னொரு சீக்ரெட்டும் இருக்குது. என்னைக்கு தேவையில்லாத பொருட்களை எடுத்து மற்றவர்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கு வீடுகள் புது விதமான நன்மையான பொருட்களினால் நிரம்ப ஆரம்பிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் எனக்குன்னு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. பழசு தான் அப்படியே இருக்கும். பழசூரை பழசாக நம்மளும் பழசாக இருப்போம். அங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு தேவையில்லை, இது யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னா அது யாருக்கு தேவைன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை அப்படியே தூக்கி கொடுத்துடணும். இது விற்றா இவ்வளோ போகும்ல பிரதர், அந்த கதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏராளம் தாராளமே ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு அப்படின்னு ஆண்டவர் ஒருத்தர்கிட்ட சொன்னார். யார் அவர்? ஆபிரகாம். ஆபிரகாம், ஆண்டவரே அதெல்லாம் எண்ண முடியாத ஆண்டவரே. அப்போ சொல்கிறாரு, உன் சந்ததி இவ்வளவாய் பெருகி இருக்கும். இது எப்போ சொன்னார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு ஏற்கனவே பிள்ளை இருக்கும்போது இல்லை, ஒரு பிள்ளையும் இல்லாதப்போ தான் ஆண்டவர் சொன்னார், வெளியே வா, கடற்கரை மணலை எண்ண முடிஞ்சா எண்ணு, உன் சந்ததி இப்படி தான் இருக்கும்னா.
நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிற தேவன். அதை எப்படி சந்திக்கிறார் தெரியுமா? நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிகிற அளவிற்கு தேவன் நம்மை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். 3 நிலைகள் உண்டு. முதலாவது நிலை நாட் எனஃப், அதாவது போதுமான அளவு இல்லைன்னு அர்த்தம். போதுமான அளவுக்கு இல்லை, அதுதான் நாட் எனஃப். ரெண்டாவது ஒரு நிலை ஜஸ்ட் எனஃப், போதுமான அளவு இருக்குது, அதான் தேவை இருக்குது, தேவை சந்திக்கப்படுது, அதான் ஜஸ்ட் எனஃப். மூன்றாவது ஒரு நிலை மோர் தென் எனஃப், அதுதான் நிரம்பி வழிகிற மீதம் எடுக்கிற நிலம். 100 கோடி ரூபாய் கையில் இருந்தாலும் அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு பிரியமா. நிறைய நல்ல காரியங்களை செய்ய முடியும் அதை வச்சு. அப்போ நாட் எனஃப் என்கிறதான நிலைமையிலிருந்து மோர் தென் எனஃப் என்கிற நிலைமைக்கு நாம் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது இது நடக்கும். இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 விதமான வாழ்க்கையை அவர் சொல்லியிருப்பார். அதை எடுக்க வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது எகிப்தின் வாழ்க்கையை சொல்லுவார். எகிப்தின் வாழ்க்கை என்ன? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வனாந்தர வாழ்க்கை. மூன்றாவது கானானுடைய வாழ்க்கை. இதுதான் நமக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கி எப்படி நடத்தினார், வழி நடத்தினார், அதான் நமக்கு. எகிப்தின் வாழ்க்கை அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. அவங்களுக்குன்னு எதுவும் கிடையாது, போதுமான அளவு அவங்களுக்கு கிடையாது. அவங்க சாப்பாடே 3 நேரம் சாப்பிடல, 1 நேரம் தான் சாப்பிட்ருப்பாங்க. ஏன்னா அடிமைகளாக இருக்கிறாங்க. அவங்க எது வாங்கினாலும் அவங்களுக்கு அது சொந்தம் கிடையாது. ஏன்னா அவங்களே அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. இதே தான் நமக்கும். பாவத்தின் அடிமைத்தனத்தில் நம்ம இருந்தோம். பாவம் செய்கிறதுக்கு கூச்சமே பட மாட்டோம். அப்போது அது உறுத்தவே உறுத்தாது. என்ன வேணாலும் எப்போ வேணாலும் ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் பாவத்திற்கு அடிமையாக இருப்பது. ஏன்னா அடிமைக்கு சுய விருப்பம் கிடையாது, நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கவே முடியாது. பாவம் என்ன சொல்லுதோ அப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு பேர் தான் பாவத்தின் அடிமைத்தனம். நீங்கள் சம்பாதிக்கிறது கூட உங்களுக்கு சொந்தமாக இருக்காது. அந்த நிலைமையிலேருந்துலாம் வெளியே வரணும். அப்போ என்ன சொல்லணும்? நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்க மாட்டேன். இதை சொல்லணும். எப்போ? 40 லட்சம் கடன் இருக்கும்போது சொல்லணும். அல்லேலூயா. கடன் நிறையா இருக்குது பாஸ்டர், எப்படி சொல்கிறது? அப்போ தான் சொல்லணும். அப்போ தான் சத்தமாக சொல்லணும். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்குற பிள்ளையாய் மாறுவேன், நானும் கடன் வாங்க மாட்டேன் சொல்லணும். இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் வாழ்க்கை என்கிற ஸ்டேரிங்கை திருப்புறீங்க. நீங்கள் திருப்பினோடனே வாழ்க்கை திரும்பிடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, திருப்பினோடனே திரும்பிடாது. ஆனால் ஸ்டேரிங்கை திருப்பலைன்னா எப்பயுமே திரும்பாது. ஸ்டேரிங்கை திருப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிக்கும். அது சத்தியம். ஏன்னா நாம் திருப்புவது தேவனுடைய வார்த்தையை வச்சு, சொந்த வார்த்தையை வச்சு அல்ல. நான் அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வேன்? கடன் கொடுப்பேன், நானும். அப்போது கடன் கொடுக்குற நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார்னா கண்டிப்பாக கடன் கொடுக்கணும். வட்டிக்கு இல்லை, இனாமா, கைமாத்தா. வட்டிக்கு விடுவது தேவனுடைய சித்தம் கிடையாது. அதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது பைபிளில். அதை நாம் ஒரு நாளும் செய்யக்கூடாது. தெரியாமல் செஞ்சுருந்தால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. அல்லேலூயா. 2வது வாழ்க்கை சொன்னேன். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வனாந்திரத்தில் ஒரு வாழ்க்கை. ரைட்டுங்களா? வனாந்திர வாழ்க்கை. ஆண்டவர் ஜனங்களை அதில் நடத்தினார். இப்போ விடுதலை ஆகியாச்சு. இப்போ நம்ம அடிமை கிடையாது. பாவத்தை முந்தி செஞ்சது மாதிரி மைண்டில் தோணுனோடனே இப்போ போய் நம்ம செஞ்சிட முடியாது. ஏன்னா முந்தி அடிமையாக இருந்தோம், நமக்குன்னு விருப்பம் கிடையாது, செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்ம போய் செஞ்சுருவோம். இப்போ அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலேருந்து நம்ம விடுதலை ஆக்குனதுனால நாம் சுயாதீனர்கள். இப்போ நம்ம பாவம் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். அந்த ஒரு வில்னஸை, தனிப்பட்ட விருப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார். இப்போ விடுதலை ஆகியாச்சு. விடுதலை ஆகி வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட விடுதலை ஆகும்போது ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த தேசத்தை விட்டு வெளியே வரும்போது ஆண்டவர் சொன்னார், பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட எல்லாம் போய் என்னத்தை வாங்கு, பொண்ணு பொருள் எல்லாத்தையும் வாங்குன்னார். அதே போல் போய் கேட்டாங்க, எல்லாரும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம போய் கேட்டால் கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க கேட்டோன்னே கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க? அது அந்த 430 வருஷம் அவங்க அடிமையாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வேலை செஞ்சாங்க பார்த்தீங்களா, அதற்கான கூலி அது. ஆண்டவர் அதை திரும்ப கொடுத்தார் அவங்களுக்கு. வேலையால் தன்னுடைய கூலிக்கு பாத்திரவானாக இருக்கிறான். உங்கள் பணம் எங்கேயும் போயிடாது.
நீங்கள் நினச்ச இடத்துல வராமல் இருக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தெரியலாம், கண்டிப்பாக பல மடங்கு என்ன செய்யும், திரும்ப வரும். ஆண்டவர் எல்லா வட்டியும் போட்டு தான் அவங்களுக்கு கொடுத்தார். அவங்க போய் பக்கத்து வீட்டில் கேட்ட எல்லா எகிப்தியரும் இருந்த தங்கம் நகை வெள்ளி அம்புட்டை தூக்கி கொடுத்துட்டான். இப்போது செங்கடலை தாண்டி வனாந்திரத்துக்குள்ளே வந்துட்டாங்க. நல்லா பாருங்கள், விடுதலை ஆயிட்டாங்க. இவங்களுக்கு அடிமை இல்லை, பொண்ணு பொருள் எல்லாமே இருக்குது. ஆனால் சாப்பிடணுன்னா ஸ்விக்கியும் கிடையாது, ஜொமோட்டோ கிடையாது, வீட்டில் ரைஸும் அவங்க கையில் ரைஸும் கிடையாது, ஈரானி குப்பூஸ் என்று சொல்லக்கூடிய அவர்கள் சாப்பிடக்கூடிய அப்பமும் அவங்கக்கிட்ட கிடையாது. அப்போ சாப்பாடு வேணும்னா யாரைத்தான் நம்பி இருக்கணும்? ஆண்டவரை மட்டும்தான் நம்பி இருக்கணும். அதுக்கு பேர் தான் வனாந்திர வாழ்க்கை. கையில் எல்லாம் இருக்கும், வாங்கிறதுக்கு கடை கிடையாது, கொண்டு வந்து வீட்டில் ஹோம் டெலிவரிலாம் யாரும் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ ஆண்டவரை எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தா என்ன கிடைக்கும்? பரலோகத்தின் உணவாக இருக்கக்கூடிய மன்னா அவளுக்கு கிடைக்கும். அப்போ தேவை இருக்குது, தேவை சந்திக்கப்படுது. புரியுதா உங்களுக்கு? அதான் வனாந்திர வாழ்க்கை. அநேகர் என்ன பண்ணுறாங்க, இந்த வாழ்க்கையே போதும்னு நினச்சி இதிலே வாழ்ந்து மறிச்சிடுறாங்க, அதுவே அதில் திருப்தி ஆயிடுறாங்க. கிடையாது, இதுதான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. தேவை இருக்குது, ஜோம் பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், அவர் சந்திக்கிறார். இது ரெண்டாவது வாழ்க்கை. முதல்ல எகிப்தின் வாழ்க்கை, அதுலேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ வனாந்திர வாழ்க்கையில் இருக்கிறோம். இதிலே இருந்து மறிச்சிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணது என்னென்னா, கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன்னு தான் சொன்னாரே தவிர வனாந்திர வாழ்க்கையிலே நான் உங்களை ஆஸ்வதிப்பேன்னு சொல்லலை. அது போகிறதுல இடையில நடக்கக்கூடிய தற்காலிகமான ஒரு வாழ்வு. இப்போ அதில் திருப்தி ஆகிடக்கூடாது. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் தான் யாருக்கு? அவரை நம்பின பிள்ளைகளுக்கு. இதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் தேவனை விசுவாசித்து எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு பயிற்சி ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் கொடுக்கப்பட்டது. நிறைய பேர் இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணலை. புரியுதுங்களா? எப்படின்னு சொல்கிறேன். இப்போ சாப்பாடு வேணும், மோசே சொல்லிட்டாரு, வானத்திலேருந்து உணவு வந்துடும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அன்ன நாளைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் என்ன செய்ய, எடுத்து சேமித்து வச்சுக்க, அடுத்த நாளைக்கு சேமித்து வைக்காதன்னு சொன்னார். என்ன பண்ணாங்க? நம்ம ஆளுங்க தண்ணி பிடிக்கிற கதை தான். ஏன்னா இதாவது மனுஷன் தான் திறந்து விட்றான், அதனால நம்ம நம்ப முடியாது. இன்றைக்கி விட்டா விடுவான், நாளைக்கு விட்டா விடுவான், நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும், திடீர்னு பார்த்தா ஒரு வாரத்துக்கு போட்டுருவான். ஆனால் அது தேவனுடைய வார்த்தை, அதை நல்லா நம்பலாம். ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அடுத்த நாளைக்கு சேர்த்து வச்சான். ஒரு வேளை நாளைக்கு விழுகலைன்னா இன்றைக்கி சிலர் அப்படி தான். ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை மீறி அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக செய்கிறது. கடைசியில் என்னாச்சுங்க? சேமிச்சு வச்சிருந்ததுக்கப்புறம் என்னாச்சு? பூச்சி நாரி போச்சு. அந்த டெஸ்ட்லேயும் ஃபெயிலு. அடுத்த ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு ஓய்வு நாள். ரைட்டா? நீ என்ன செய்யணும்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள். இன்னைக்கு மன்னா ஒழுகும்போது நீ நாளைக்கு சேர்த்து என்ன செய்யணும்? எடுத்து வைக்கணும்னு சொன்னார். இப்போ என்ன தான் பண்ண தெரியுங்களா? இல்லை சேர்த்து வச்சுட்டா. ஏன்னா அனுபவம் பேசுது. அனுபவம் பேசுகிறது முக்கியமா, ஆண்டவர் பேசுகிறது முக்கியமா? நமக்கு அனுபவம் தான் முக்கியம். புத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்போ நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சோம், அது நாரி போச்சு. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? இப்போ நான் அனுபவத்திலே பார்த்துருக்கேன் பிரதர். உன் அனுபவத்தை கொண்டு குப்பையில் போடும் போல. உன் அனுபவம் உனக்கே யூஸ் ஆகாது, அப்புறம் எனக்கு எப்படி யூஸ் ஆகும்? என் அனுபவம் உங்களுக்கு யூஸ் ஆகாது. அனுபவத்தை மேன்மைப்படுத்துகிற கிறிஸ்தவர்களாக இருக்காதீங்க. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கலாம். வசனம் தான் என்னைக்கு சத்தியம். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள், நாளைக்கு சேர்த்துக்கு என்ன செஞ்சிரு? உணவை, பரலோக மன்னாவை எடுத்து வச்சுக்க. நிறைய பேர் செய்யலை. கண்டிப்பாக, அதாவது எல்லாரும் செய்யலைன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஒரு பாதி பேர் செஞ்சுருப்பாங்க, பாதி பேர் செய்யாமல் விட்டாங்க.
செய்யாமல் விட்டாங்க போது அடுத்த நாள் என்னாச்சுங்க? பசி. அன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயராக போச்சு. ஓய்வு நாள் எப்படி ஆயிடுச்சு? ஃபாஸ்டிங் ப்ரேயராக போச்சு. மற்றவங்க ஏதோ கொஞ்சம் நஞ்சம் வச்சுருந்தாங்கன்னா ஏதோ கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது முழு பசியை அடக்கியிருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போது ஆண்டவர் எந்த டெஸ்ட்டு வச்சாலும் எந்த வார்த்தையை சொன்னாலும் அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிவிட்டு, ஆண்டவர் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறாருன்னே தெரில பிரதர். இது எப்படி வாய் வருது? வசனத்தை ஒழுங்காக படிக்கிறதில்ல, வசனத்தை ஒழுங்காக கேட்குறதில்ல, ஊழியக்காரன் சொல்லும்போது கவனிக்கிறதில்ல, அப்போ எங்கேயாவது பராக் பார்த்துட்டு சிந்தனை எங்கேயாவது ஓட விட்டுட்டு உட்காந்துருக்கிறது. அப்புறம் ஒரு கஷ்டம் வந்தோன்னே ஏன்னே தெரில பிரதர். சொல்லும்போது கவனிக்கணும், ஆண்டோடைய வார்த்தையை முழுசாக நம்பணும், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும். ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாராங்க? அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி விசுவாசித்து அதை செய்யணும்னு நினச்சார். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறது. அப்போ வனாந்திர வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னா, நான் சொன்னேன் நம்ம இப்போ வனாந்திர வாழ்க்கையில் இருக்கிறோம். என்ன கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னா, உன் தேவையை பூரா நான் செஞ்சிருவேன், உன் பிரச்சனைகளை பூரா நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ என்ன செய்ய, நான் என்ன சொல்கிறேனோ, எதை எப்படி செய்யணும்னு சொல்கிறேனோ அதை அப்படியே செய். இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற பயிற்சி. அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கணும், கர்த்தரையும் சரி அவருடைய வார்த்தையும் சரி. இதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற முடிவான காரியமா அப்படின்னா இல்லை, இது தற்காலிகமான ஒரு பாதை. அப்போ எது முடிவு? மூன்றாவது ஒரு வாழ்க்கை, கானானுடைய வாழ்க்கை. நிறைய பேர் கானானுடனே பரலோகம் நினச்சிடறோம். இல்லை, இந்த பூமியிலேயே தேவன் கானானுடைய வாழ்க்கையை தர சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம தான் மூவ் பண்ணுறதே இல்லை, நம்ம தேவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதே இல்லை. அதனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியல, ஒரே இடத்துல தேங்கின குட்டை மாதிரி நின்றுறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஏன் வார்த்தை 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 முக்கியம், வசனம் முக்கியம்? ஏன் அதை சொல்கிறோன்னா, வசனம்தான் உங்களை செழிப்பாக மாற்றும். நீங்கள் கர்த்தரை நம்புறேன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தரை தான் வார்த்தையே. ஆதியிலே வார்த்தை தான் இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சு, அந்த வார்த்தை தான். அப்போ கர்த்தரை நம்புறேன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் வார்த்தையை நம்பணும். வார்த்தையை அப்படியே நம்பி அதை செயல்படுத்துறீங்கன்னா தான் செழிப்பு. ஏன்னா கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்போ வார்த்தையை நம்புகிறவன் செழிப்பான். அப்போ எது முடிவு? கானானுடைய வாழ்க்கை தான் முடிவாக இருக்கு. டெஸ்ட் எப்பயுமே நல்லது, பரீட்சை எப்பயுமே நல்லது. பரீட்சை வைக்கிறவங்க எப்பயுமே எல்லாரும் ஃபெயில் ஆகி நாசமாக போகணுன்றதுக்காக வைக்கலை. எல்லாரும் சிலருக்கு டெஸ்ட்டுனாலே காய்ச்சல் வந்துடும். ஐயோ இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகலாமா வேணாமா அப்படிலாம் யோசிக்கிறது. காலேஜில் டெஸ்ட்டுனா அந்த பீரியட் எப்படி கட் பண்ணிவிட்டு வெளியே போகிறது, இப்படிலாம் யோசனை. டெஸ்ட்டு நல்லது, அது உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். நீங்கள் பாஸ் பண்ணி அடுத்த வகுப்புக்கு போகணும் அப்படின்னா டெஸ்ட்டும் பரீட்சையும் ரொம்ப முக்கியம். ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, தேவன் தீமையினால் உங்களை சோதிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் ஒரு பரீட்சை வைக்கிறாருன்னா தீமையினால் வைக்க மாட்டார். வியாதியை கொடுத்தோ, வறுமையை கொடுத்தோ, பிரச்சனையை கொடுத்தோ, பணக்குறைவை கொடுத்தோ உங்களை என்ன செய்ய போகிறதில்ல. அவர் அதில் டெஸ்ட் பண்ண மாட்டார். தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்களை என்ன செய்வார்? டெஸ்ட் பண்ணுவார். மகனே மகளே, இதை எனக்காக செய்யின்வார். நீங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு பணத்தை வச்சுருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பணத்தை வச்சுருப்பீங்க. அன்றைக்கி நைட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் ஏவுறாரு, இந்த பணத்தை நீ என்ன பண்ணு, கொண்டு போய் ஆலயத்தில் நாளைக்கு காலையில் பாஸ்டர் கையில் கொடுத்துருன்றுவார். இப்போ பக்குன்னு இருக்கும். ஏன்? அது நம்ம வேறு தேவைக்காக வச்சுருக்கோம். அது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இப்படி சொல்லிடுவார். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் என்ன செய்வோம்? நமக்கு அந்த நேரம் கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் அதுக்காக கீழ்ப்படிவேன் அப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் போய் என்ன செஞ்சுருவோம்? அது எவ்வளோ பணமோ அதை அப்படியே கொண்டு போய், பாஸ்டர் இந்த பணத்தை நான் வேறு தேவைக்காக வச்சுருந்தேன், ஆனால் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இப்படி சொன்னார், அதனால் உங்கள் கையில் தர்றேன் அப்படி சொல்லி கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவோம். இதுதான் ஆண்டவர் வார்த்தையினால் சோதிக்கிறது. இப்படி செஞ்சவங்களை ஆண்டவர் கைவிட்டுற மாட்டார். அதை விட பல மடங்கு என்ன செய்யும்? அவங்களுக்கு வந்துடும். அல்லது அவங்க எந்த தேவைக்காக அதை சேர்த்து வைத்தார்களோ அந்த காரியம் வந்துடும். அல்லேலூயா.
ஆண்டவர் ஒரு காரியத்தை இதை செய்யாத மகனே மகளேன்னு சொன்னார்னா அதை கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு விக்கிரக வழிபாடுகள், தேவனை காட்டிலும் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள், இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவருக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம், அதை தான் முதல்ல கொடுக்க பழகணும். இதில் இன்னும் அநேகர் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அற்ப காரணங்களுக்காக ஆராதனை அசட்டை பண்ணுகிறவர்கள் அநேகர். அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க, பாஸ்ட்டு தானே அவன்கிட்ட சொல்லி, என்கிட்ட சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதெல்லாம் கேட்டுக்கிருவேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்கிற காரணத்துக்கு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், கடைசி நாட்களில் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் அதினதின் காலத்திலே அந்தந்த தேவைகளை சந்திக்கிறார். தேவனே சந்திக்கிறதுனால தான் சர்ச்சில் இந்த தேவை இருக்குதுன்னு சொல்கிறதில்ல, மைக் வாங்க யார் யார் எவ்வளோ தர்றீங்கன்னு கேட்குறதில்ல, பிஎஸ் சிஸ்டம் புதுசு வாங்கணும் அதுக்கு நீங்கள் என்ன தர்றீங்க அப்படின்னு நம்ம கேட்குறதில்ல, சர்ச்சுக்கு இடம் வாங்கணும் அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறதில்ல, ஒரு செங்கலுடைய விலை எவ்வளவு, அந்த செங்கலுக்கு நீங்கள் எவ்வளோ தர்றீங்க, எத்தனை பேர் எத்தனை செங்கலுக்கு உண்டான காசை நீங்கள் தரப்போகிறீங்க அப்படின்லாம் நம்ம பேசுகிறதில்ல. ஏன்னா இப்படி பழக்க வச்சா என்ன ஆகும் தெரியுமா, ஜனங்கள் தேவை இருக்கும்போது மட்டும்தான் கொடுக்கணும்னு நினச்சிக்கிடுவாங்க. ஓ பாஸ்டர் சொல்லுவார், ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுவார், நம்ம அப்போ என்ன செஞ்சுக்கலாம். தவறு. ஆண்டவர் உங்களை ஏவுனார்னா எப்போனாலும் நீங்கள் என்ன செய்யணும், அதற்கு கீழ்ப்படிஞ்சு செய்யணும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். உபாகமம் 6வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் விதிக்கிற எல்லா கற்பனைகள் கட்டளைகள் இதை என்ன செய்யணுமா, வாழ்நாள் முழுவதும் கை கொள்ள வேண்டுங்கிறார். ஏன், நாம மட்டும் இல்லை, நம்முடைய குமாரனும் நம்முடைய குமாரத்திகளும். அப்போ பரம்பரையே இதை ஃபாலோ பண்ணுங்கிறார். ஏன் சொன்னார், எதுக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை நாம் கீழ்ப்படியணும் அப்படின்னா, உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும். அதனால தான் நான் சொல்லுவேன், அற்ப ஆயுசில் இறந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. முதல்ல இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நீங்களோ நானோ ஜோம் பண்ணதுனால யாரையும் ஆண்டவர் எடுத்துக்க மாட்டார். அது அவருடைய விருப்பமும் கிடையாது, அது அவருடைய சித்தமும் கிடையாது. புரியுதுங்களா? ஆண்டவர் அப்படி யாரையும் அவராக என்ன செய்கிறதில்ல, எடுக்கிறதில்ல. ஆனால் அற்ப ஆயுசுக்கு காரணம் அவங்களாக தான் இருப்பாங்க. எத்தனை வியாதிகள் வேணாலும் இருக்கலாம் உடம்புல, அது அத்தனையில் இருந்தும் நம்மை விடுவிப்பதற்கு தேவன் வல்லமை உள்ள தேவனா இல்லையா? அவர் பரிகாரியான கர்த்தரா இல்லையா? அவரால் இதை செய்ய முடியுமா முடியாதா? முடியும் தானே. எத்தனையோ மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எத்தனையோ கேஸுகள் ஆண்டவரால் அற்புத சுகத்தை பெற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? அவர்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்ய முடியும்னா உங்களுக்கு எனக்கு செய்ய முடியாதா என்ன? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தரை குறித்த ஒரு படம் நம்முடைய மனதில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். அவர் பாட்டுக்கு எடுத்துக்கிடுவார், அவர் இஷ்டத்துக்கு எதையாவது பண்ணுவார், அப்படிலாம் இல்லை. கர்த்தர் நல்லவர் என்ற அடிப்படை அறிவு இருக்க வேண்டியது அவசியம். உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும்னா நீ என்ன செய்ய, நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லா கட்டளைகளையும் கற்பனைகளுக்கும் என்ன செய்ய, கை கொள்ளு. இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்வதற்கு என்னவா இருக்கணுமா, கவனமாய் இருக்க வேண்டும். ஏன், அப்போத்தான் நம்ம ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து என்ன செய்யணும், நடக்கணும். அதுக்கு முதல்ல அந்த கட்டளைகள் என்னன்றது நமக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நம்பணும், நம்பினதுக்கப்புறம் அதை விசுவாசிக்கணும்.
விசுவாசத்துக்கு அப்புறம் அதை என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். செயல்படுத்தும் போது பிள்ளைகளுக்கு அதை சொல்லித்தரோம். இதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார், 3ஆம் வசனத்தை சொல்கிறார், இஸ்ரவேலே நீ நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர்களுக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு. அப்போ நீ நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேங்கிறாரு. மட்டுமல்ல, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே நீ போனதுக்கப்புறம் நீ எப்படி இருக்கணுமா? நீ அப்படியே இருக்கணும்னு நான் நினைக்கலப்பா. நீ மிகவும் விருத்தி அடையணும். விருத்தி அடையணும்னு கூட சொல்லலை, மிகவும் விருத்தி அடையணும். எல்லா விதத்திலும், ஆவிக்குரிய ஜீவியத்திலும், மாம்ச பிரகாரமாகவும் இன்னும் ஏராளம் தாராளமாய் ஆசீர்வாதங்களை பெற்று சுதந்திரிக்கணும்னு நீ விரும்புறியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய விருப்பம் அதுதான் ஆண்டவர் சொல்கிறேன். அதனால தான் நல்ல தேவன்னு சொல்கிறேன். நன்மைகளை மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தேவன் நான் சொல்கிறதுக்கு காரணம் இதனால தான். அவர் என்னை குறித்து மேன்மையான நினைவுகளை வைத்திருக்கிறார். நான் எப்பொழுது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேனோ, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடக்கிறேனோ, அப்பொழுது அவர் சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மீதும் என் மீதும் வந்து பலிக்க ஆரம்பிக்கும். இவ்வளோதான் விஷயம். சுய விருப்பத்தை காட்டிலும் தேவனுடைய விருப்பத்தை செயல்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். அது நல்லது. ஏன்னா நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ தேவனுடைய சித்தம்தான் நம்முடைய சித்தமாகவும் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரா இல்லையா? அப்போ நாம் நம்மளை குறித்து எப்படி நினைக்கணும்? நாம் நல்லா இருக்கணும்னு தான் நாமளும் விரும்பணும். யாராவது இதுக்கு விரோதமாக ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது கிறிஸ்தவம் அல்ல, அது வேறு மதம். ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு ஏதோ ஒரு மதம் இருக்குது, அந்த மதத்திலேருந்து வந்தது அது. எதுக்கு ஆசைப்படாத, அது வேறு மதம். அதை கொண்டு வந்து கிறிஸ்டியானிட்டியில் சேர்த்து கிறிஸ்தவத்துக்குள்ளே கலப்படம் பண்ணி இல்லாத அட்லியம் பண்ணி வச்சுருக்குது. கேரளாவிலேருந்து வந்துச்சு அது. கேரளாவில் இருந்து ஸ்ரீலங்கா போய் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்துச்சு புத்த மதம்லாம் கலந்து. நிறைய பேர் அதை என்ன செய்கிறாங்க, அதுதான் கரெக்டு போல்டுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது, முற்றிலும் தப்பு அதுதான். ஏன்னா அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, கானான் வாழ்க்கையினாலே பரலோகம் மட்டும்தான், இங்கே ஒன்றும் கிடையாதுன்னு. தேவன் அப்படி இல்லை. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் பரலோகத்திலே இருந்துச்சு, பூமியில் தான் இருந்துச்சு. ஆண்டவர் அதை தான் வாக்கு பண்ணுறார். அல்லேலூயா. பரலோகத்தின் முன் ருசியை பூமியில் அனுபவித்து அப்படியே பரலோகம் போகணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அப்படி ஆண்டவர் விரும்புகிறார். காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. பெருக்கத்தின் தேவன், ஏராளத்தின் தேவன், தாராளமாக எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடிய தேவன் நீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறீர். ஆகையினால் நாங்கள் தாழ்ச்சி அடைய வேண்டியதில்லை. நானும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், இனிமேல் கடன் வாங்காதிருப்பேன் என்ற வாக்கு தத்துவத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எல்லா குறைகள் நிறைவாக்கி கொடுங்க. சரீரத்தில் காணப்படுற எல்லா வியாதிகளையும் நீக்கி போடுவதற்கு நீர் எங்களுடைய பரிகாரியான கர்த்தராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீடித்த ஆயுசு நாளைகளை நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வாழ்நாள் முழுவதும் உம்முடைய நன்மைகளை நான் நிரப்பப் போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.